ரொம்ப மட்டமா பாக்குறாங்க ப்ரோ. ஆட்டோக்காரங்க மட்டும் கொஞ்சம் எப்படின்னா ரைட் லெஃப்ட் பட்டு பட்டுன்னு திரும்புறாங்களா, அது மட்டும். நான் பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சேன், டிகிரி ஹோல்டர். ஓகே. இப்போ நான் டிரைவர் தான் இருக்கேன். ஒரு அண்ணன் ரொம்ப அரசியல் பண்றாங்க ப்ரோ. ட்ரெயினியா போனா அவங்களுக்கு லாபம், பெர்மனன்ட் ஆனா நஷ்டம். எல்லாரும் பெர்மனன்ட் பண்ண முடியாது. இப்போ படிப்புக்கு வேல்யூ கிடையாது, ரெக்கமெண்டேஷனுக்கு தான் வேல்யூ. ஆமா ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்க சகிட்டாரியஸ். இது உங்க பிளாக் சட்டை ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க உள்ள சில பீப்புள்ஸ் கிட்ட வந்து நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க போறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாம போலாம். ஹாய் ப்ரோ. இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அது நானும் ஒருத்தன் ப்ரோ. என்ன சொல்றீங்க, உண்மையிலேவா? நானும் ஒருத்தன் தான். என்ன பண்றீங்க ப்ரோ? நான் பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சேன், டிகிரி ஹோல்டர். ஓகே. இப்போ நான் டிரைவர் தான் இருக்கேன். ஒரு வண்டிக்கு ஓனரா இருக்கேன். வண்டிக்கு என் வண்டிக்கு சவாரி வந்தா நான் அந்த சவாரி எடுப்பேன். அப்படி சவாரி வரலன்னா ஆக்டிங் போவேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி மாத்தி ஓடி தான் என்னோட ரொட்டேஷன் ஆகுது என்னோட டேலாம். ஆக்சுவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஏவியேஷன். பிஎஸ்சி ஏவியேஷனா? என்ன ப்ரோ இவ்வளவு படிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிரைவிங் மேல இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. ஓகே. ஸோ அந்த ஃபீல்டு எனக்கு நாலேஜ் அந்த சைடில் கொஞ்சம் தேவைப்பட்டது. நான் நாலேஜ் வளர்த்துங்க. அப்படியே முடிச்சு நான் இதுக்கு வந்துட்டேன். அதை விட நான் அதிகமாக சம்பாதிப்பேன். அதுவும் சம்பாதிக்கலாம், பட் அதுக்கு கொஞ்சம் படிக்கணும். ஆனால் இதுக்கு அப்படி தேவையில்லை. உங்களுக்கு இப்போ அதில் வருமானம் நல்லா வருதா? நல்லா வருது ப்ரோ. எனக்கு நான் டே நைட் ஒர்க் பண்ணாலே எனக்கு இதில் எப்படியும் ஒரு மந்த்லி ஒரு 17K இல்லை ஒரு 78 அந்த மாதிரி எடுக்கலாம். ஓ, இப்போ படிச்ச படிப்புக்கு கிடைக்கிற வேலையை விட இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சாலே நல்லா சம்பாதிக்கலான்றீங்க? ஆமா ப்ரோ. சரி, இஷ்டப்பட்டு செய்யணும் எந்த வேலையா இருந்தாலும். ஓகே ஓகே ப்ரோ. கஷ்டப்பட்டு செய்யணும் எந்த வேலையா இருந்தாலும். இஷ்டப்பட்டு இப்போ இந்த வேலை பிடிக்குதா, எனக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி செஞ்சா செய்யலாம். எவ்வளவு கஷ்டமானாலும் செய்யலாம் அந்த வேலையை. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சரி, இப்போ நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வண்டிலாம் கரெக்டா ஓட்ட முடியுதா? டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணு டிராஃபிக்ல போகும்போது கொஞ்சம் ஆட்டோக்காரங்க மட்டும் கொஞ்சம் எப்படின்னா ரைட் லெஃப்ட் பட்டு பட்டுன்னு திரும்புறாங்களா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போனா கரெக்டா இருக்கும் ப்ரோ. இதுக்குள்ளே மோசமா எப்படி சொல்றது, சிட்டிக்குள்ள இப்போ நாங்கள் ரைட் பண்ணி போறோம்னா ரொம்ப ஒஸ்ட்னா ஆட்டோக்காரங்க தான் ப்ரோ. ஏன்னா அவங்க இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க. ஆனா இது சென்னையில் நடக்கிறது தான். இது இண்டிகேட்டர் போடாம பட்டுன்னு லெஃப்ட் வச்சு நிப்பாட்டது கரெக்டு தான். பட் பின்னாடி வண்டி வந்தா பாத்துங்க. ஏன்னா நாங்க சடனா பிரேக் அடிக்கும், பின்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஓகே ஓகே புரியுது. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோக்காரங்க வந்து ஒழுங்கா டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது. அது எப்படி சொல்றது, அவங்க அங்க டிக்கெட் இருக்கனால அவங்க லெஃப்ட் வச்சு டம்மன் பட்டு நிப்பாட்டுறாங்க. அவங்க சைடு அது கரெக்ட் தான். பட் பின்னாடி கொஞ்சம் பார்க்கணும்ல. ஸோ அதனால தான். சரி ஓகே. நம்ம டிராஃபிக் ரூல்ஸ்லாம் எப்படி இருக்கு? டிராஃபிக் ரூல்ஸை பொறுத்த வரையும் அது மட்டும் வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? தான் ஓட்டினு இருக்கேன் நான். ஓ, நீங்களே ரூல்ஸ் தெரியாம தான் ஓட்டிட்டு இருக்கீங்களா? முதல்ல தெரிஞ்சுக்கலாம்ல. அது தெரிஞ்சுக்கினா நான் வண்டி எப்படி ஓட்ட முடியும், டைமிங்கு போக முடியாது. அதான் மோஸ்ட்லி டைமிங்கு போக முடியாது டிராஃபிக் ரூல்ஸ் தெரிஞ்சா. ஒன்று காக்கி சட்டை போட சொல்றாங்க. காக்கி சட்டை போட்டு இந்த வேக்காட்டில் ஓட்ட முடியாது ப்ரோ. அதுக்குன்னு சட்டை இல்லாமல் ஓட்ட முடியாது. நான் அதனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க சட்டையை நான் போட்டு ஓட்டிடுவேன். சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போறதுனால வந்துட்டு உங்களுக்கு வெளி சைடுல உள்ள மரியாதைகள்லாம் எப்படி இருக்கு? ரெஸ்பெக்ட், அதாவது ரெஸ்பெக்ட் எப்படிலாம் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? ரொம்ப மட்டமா பாக்குறாங்க ப்ரோ. டிரைவரா போ அப்படி ஒரு மாதிரி பாக்குறாங்க. நீங்க நான் சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்ல ப்ரோ. சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டா மட்டும் போதும் ப்ரோ. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பசி ஆடுற மாதிரி ஆயிடும் ப்ரோ. நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துதான் எங்களை இந்த மாதிரி சவாரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ப்ரோ. இந்த டைமுக்கு சாப்பிடணும். இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, அந்த டைம் நாங்களும் சாப்பிட்டு போறோம். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு, நீங்க ஒரு பெரிய கடையா போய் நிப்பாட்டுறீங்க, நீங்க சாப்பிடுறீங்கன்னா நாங்க ஒரு ஓரமா சின்ன கடையா நிப்பாட்டி நாங்க சாப்பிட்டு போறோம். நீங்க காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்டியாப்பான்னு வார்த்தை கேட்டாலே போதும் ப்ரோ. ஓகே ப்ரோ, புரியுது உங்க கஷ்டம் என்னன்ட்டு. அப்போ உங்களுக்கு பொதுவா வந்து இங்க அந்த மரியாதைன்றதெல்லாம் எங்கேயும் கொடுக்கறது இல்லை. மரியாதைன்றதெல்லாம் ஒரு 80% கிடையாது ப்ரோ. எங்குமே 20% ஓகே ஒரு சில இடத்துல. ஏன்னா டிரைவரை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா கேக்குறாங்க, அவங்க நான் பாராட்டுவேன் ப்ரோ. தெரியாதவங்க தான் இப்படி பண்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. டிரைவருங்க நான் இலகாரமா போச்சா? அவங்களும் உங்களா மாதிரி தானே ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்க கஷ்டம் எனக்கு ரொம்ப புரியுது. உண்மையிலே ஒரு டிரைவர்னா வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது வந்து அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், யாரா இருந்தாலும் நைட்டு
கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறான் ப்ரோ. நான் ரெகுலரா கோயம்பேடுக்கு போறேன் ப்ரோ. கோயம்பேடுல நைட்ல வண்டி ஓட்ட வருவாங்க, டைம் லேட்டா வந்துருவாங்க. சரி, அவங்க வண்டி கரெக்டா உள்ள பாயிண்ட் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டு அவங்கள ஒரு எப்படி சொல்றது, அவங்க தூக்கம் தெரியும் ப்ரோ அவங்க கண்ணுல. அப்போ போய் ஒரு மாதிரி கத்துவாங்க, எதுக்கு தூங்குற, ஏந்திரி கயிறை கட்டணும், கார் பை கட்டணும், ஏந்திரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டிரைவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா கஸ்டமர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. அதான் நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு டிரைவருங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்க உங்களுக்காண்டி தான் வேலை செய்றாங்க, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உயிரையும் காப்பாற்றுறது நாங்க தான் ப்ரோ. உங்களுக்கு சாப்பாடு ஏற்றுறது நாங்க தான் ப்ரோ. உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுறதும் ஆக்சிஜன் இருக்கும்போதும் நாங்க தான். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டிரைவரோட நிலைமை எப்படின்ட்டு. எங்க உயிரை கொடுத்தா நாங்க உங்க உயிரை காப்பாத்துறோம். புரியுதா ப்ரோ உங்களுக்கு? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கார் யாருது ப்ரோ? எந்த சும்மா வந்தது இல்லையா? சரி ப்ரோ, நான் உங்க கார் நினைச்சிட்டேன். என்ன ப்ரோ படிக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. என்ன படிக்கிறீங்க? பி மெக்கானிக்கல் ப்ரோ. பி மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா? சரி, ஓகே ப்ரோ. உங்ககிட்ட தான் கேட்க வேண்டிய விஷயம் இது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு சில பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதனால வந்து அவங்களுக்கு அந்த படிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு, இல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. வேலை வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ப்ரோ. வேலைன்றது அது நம்ம இப்போ என்ன, இப்போ 2 டிகிரி 3 டிகிரி படிச்சவங்க கூட வேலை இல்லை, எல்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ என்ன மெயின்னா படிப்போட டிகிரியோட ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கோடிங்ஸு அந்த மாதிரி பண்ணுற ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரிலாம் இல்லை. கொத்தனார் வேலை பார்க்குறவங்க கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்காரு, ஒரு மாதத்துக்கு 30,000. ஆமா ஆமா ஆமா. ஆனால் நான் பிஇ படிச்சுட்டு போனவங்களாம் 20,000 25,000 அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ படிச்சுட்டு போறதுனால வந்து உங்களுக்கு யூஸ் இருக்கா, இல்ல படிக்கிறதுனால வந்து படிச்ச படிப்புக்கான கட்டண வேலை கிடைக்குதா? டிகிரினா நம்ம கல்யாணம் மேரேஜுக்கு பக்கத்துல பிஇ அப்படி போட்டுக்கலாம், அதுக்கான படிப்பு இருக்கு. நீங்க வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும், நீங்க எக்ஸ்ட்ராவா எதனா இந்த மாதிரி கோடிங்ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இன்டர்வியூல கூட ஸ்கில்ஸ் தான் கேட்கறாங்க இப்பெல்லாம். உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னா கேக்குறாங்க. ஆமா, ஸ்கில்ஸ் தான். நான் வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் லூகாஸ் டிவிஎஸ் பாடியில. ஓகே, பாடி. ஆமா. இப்போ அப்படி வேலைக்கு சேர்த்தாலும் அவங்க வந்து ஒரு வருஷம் ட்ரைனிங் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி தான், பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க எங்கேயும். அப்படிங்களா? ஆமா, அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஃப்ரெஷரா வரவங்களை வந்து இப்போ ட்ரைனிங் மட்டும் தான், அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ட்ல தான் வந்து வேலையை கொடுக்குறாங்க. யாருக்குமே அந்த பெர்மனன்ட்ன்ற ஒரு ஆப்ஷனே இல்ல. அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ அங்க ஏன்னா வேலை செஞ்சவங்க ஏன்னா மேனேஜரா இருக்காங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்ல சொந்தக்காரங்க அப்படி வந்தாங்கன்னா ரொம்ப அரசியல் பண்றாங்க ப்ரோ. அதாவது எல்லாருக்கும் வந்து பாலிடிக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ட்ரெயினியா போனா அவங்களுக்கு லாபம், பெர்மனன்ட் ஆனா நஷ்டம். எல்லாரும் பெர்மனன்ட் பண்ண முடியாது. இப்போ ட்ரெயினியா இருக்க சொல்ல நீங்க 14,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அதே 14,000த்துல 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு போயிடுவான். அப்புறம் அது அடுத்த வருஷம் எடுக்க சொல்லும் அதே 14,000 வேலை செஞ்சு போவோம். இப்போ இன்கிரிமெண்ட் ஏத்த வேலை அவங்களுக்கு லாஸ் ஆகாது. அதே 14,000 3 வருஷம் முடிச்சுட்டு போக சொல்ல அடுத்தது ஒரு பேட்ச் வரும், அதே 14,000 அந்த மாதிரி கொடுக்க சொல்ல இவங்களுக்கு இல்லை. இப்போ எல்லாரும் பெர்மனன்ட் பண்ணா மாசம் நீங்க வருஷம் இன்கிரிமெண்ட் ஏற்றணும், அப்படியே சொல்ல இவங்களுக்கு லாஸ் ஆகும். இதுதான் ப்ரோ ரொம்ப அரசியல் நடக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து படிச்ச படிப்புக்கான வேலைன்றது வந்து ஒரு கனவு தான். என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு உள்ள வந்து படிச்சாலும் உங்களுக்கு அதாவது உங்க படிப்புக்கு வேல்யூ கிடையாது, ரெக்கமெண்டேஷனுக்கு தான் வேல்யூ. ஆமா ப்ரோ, அதுதான் விஷயம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சரி, ஓகே. இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, இதை முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இது பேஸ் பண்ணி போக முடியாது ப்ரோ. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஃபாரின் தான். ஸ்ட்ரைட்டா அப்ராட் அங்கதான் ப்ரோ பெஸ்ட். அப்படி இல்லைன்னா எங்க கவர்மெண்ட் ஜாப் கூட பெஸ்ட் ப்ரோ. அது கடைசி இருக்கும், அது ஸ்டாண்டர்டா இருக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்குன்னா கூட இப்போ அதுக்கு கூட உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி தான் தேவை. அப்ளை பண்ணா வருது ப்ரோ, எல்லாருக்கும் கிடைக்குது ப்ரோ. எக்ஸாம் மட்டும் தான் எழுதணும், எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செட்டில்டு. இப்போ ப்ராப்பரா எக்ஸாம் எழுதுனா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. நீங்க எஃபோர்ட் போட்டு படிச்சீங்க நல்லா பண்ணீங்கன்னா கிடைக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்திருக்கும். ஆக்சுவலா நம்ம கொண்டு வந்த டாபிக் வேற, ஆனா நமக்கு இங்க கிடைச்ச டாபிக் வேற, ஒரு மிக்சட் டாபிக்கா தான் இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் கண்டிப்பா உங்களை ஸ்க்ரீன்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ். மை நேம் இஸ் சகிட்டாரியஸ். இது உங்க பிளாக் சட்டை ரிவ்யூஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.